ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாம். அப்பா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பழுக்க வைக்கிறதுக்கும் வத்தல் போடுறதுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது 2 நாள்லேயே எல்லாமே பழமாயிடுச்சு. ஒரு 10-15 காய் தான் காயாக இருந்தது பழுக்காமல். சரி, இதை விட்டால் இதையும் பழுத்துரும், அப்புறம் வத்தல் போட காய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் வெட்டி போட்டேன். இப்போ இதை வெட்டி போட்டு வாஷ் பண்ணி காய வச்சிட்டோன்னா ஒரு 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியில் ஒரு ஆவி காமிச்சு உப்பு போட்டு காய வச்சிடணும். இதை காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம வத்தல் குழம்பு வைக்கிறப்ப மாங்காய் வத்தல் போட்டு வைக்கிறப்போ சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம இப்போ மாங்காய் காயாக இல்லாமல் கொஞ்சம் பழக்காயாக போட்டிருக்கோமா, அந்த மாங்காய் குழம்புலேருந்து எடுத்து சாப்பிட்றப்ப வத்தல் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து காற்று பயங்கரமாக அடிக்குதா. அதுக்கு முன்னாடியிலேருந்து காற்று அடிச்சிட்டு இருந்தது, தேங்காய் ஒன்று விழுந்துட்டு இருந்தது. இப்போ இந்த 1 வீக்காக நிறைய கொட்டிக்கிட்டு இருக்கு. மேலே மரத்தில் நிறைய இருக்குது தேங்காய், பறிக்கிறதுக்கு ஆளுங்க வரல, அது விழுந்துகிட்டே இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுருந்தா ஒரு 20-25 காய் அந்த மாதிரி இருக்குது. அதில் தண்ணி இருக்கிற காயெல்லாம் பார்த்து சமையலுக்கு எடுத்து வச்சுட்டு, தண்ணி வற்றி போனதாக இருக்கும்ல, அந்த தேங்காவெல்லாம் வெட்டி போட்டுடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி எடுத்து அதுதான் வெட்டி போட்டேன். இது வெட்டி போட்டு காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஆள் கிடச்சதுக்கப்புறம் அப்பா பறிக்கிறாங்கன்னா அப்போ எடுத்து அதையும் வெட்டி இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெய் ஆடிடலாம். எண்ணெய் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன், பாப்பாவுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். தேங்காய் வெட்டும் போது இந்த சிமெண்ட் கட்டையில் வச்சு வெட்டினா வீரல் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துலேயே நம்ம வீட்டு புங்க மரம் இருக்குது. சரி, அங்கே நல்லா காற்று சூப்பராக அடிச்சிக்கிட்டு இருந்தது. சரி, அது கீழே மண்ணு தானே இருக்குது, அங்கே வச்சு வெட்டினா எதுவும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ட்டு அந்த நிழல்லே உட்காந்து எல்லா தேங்காயுமே வெட்டிட்டேன். வெட்டி எல்லாத்தையுமே காய வச்சுட்டேன். அப்புறம் எல்லா தேங்காயும் வெட்டி காய வச்சுட்டு ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பா கொஞ்சம் லைட்டாக தூங்குற மாதிரி இருந்தாங்க. காலையில தலைக்கு குளிக்க வச்சு தான் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு போல. சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடு இருக்காங்களேன்ட்டு உளுந்து கஞ்சி வச்சு கொடுத்தா அதை குடிச்சிட்டு தூங்குனாங்கன்னா பொறுமையாக எழுந்ததும் லஞ்சு ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு உளுந்து கஞ்சி வச்சு ரெடி பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பாப்பாவை அந்த மரத்து நிழல்லே அங்கேயே உட்கார வச்சு தான் கொடுத்தேன். ஏன்னா அங்கே மாங்காய்லாம் காஞ்சிட்டு இருக்கு, ஆடு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து அதை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குது. பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டேன். லஞ்சு இன்றைக்கி ரெடி பண்ணுற வேலை இல்லை, காலையிலே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறப்பே லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.